9 பிப்போட ஸ்டாப் ரன். ஸ்டாப் ரன் 9 பிப்போட டீலிங் ரேஞ்சு, 9ஓட டீலிங் ரேஞ்சஸ். 9ஓட டீலிங் ரேஞ்ச் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆக்குரேட்டாக 9 பிப்பு கொடுத்து ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்விங்கு க்ரியேட் பண்ணி விழுந்திருக்கு. 9 பிப்பு ஸ்விங்கு. ஏன் வந்து 9 பிப்பில் இது அடிக்கடி பார்க்கலாம், இதை உங்களுக்கு அடிக்கடி பார்க்கலாம். இது வார்டெக்ஸில் போட்டால் நமக்கு வந்து கோல்டு பேட்ச் காட்டி கொடுக்குற டீலிங் ரேஞ்சஸ் கிடைக்குது. நம்ம பார்த்த மாதிரி அந்த வார்டெக்ஸில் எப்படி நம்பர் ஆட் பண்ணி போகும்போது கரெக்டாக. ஸோ 3, 6 and 9 இந்த நம்பர்ஸுக்கு இருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த ஸ்பெஷாலிட்டியில் தான் அவர் சொல்லியிருக்காரு கரெக்டாக. அந்த வார்டெக்ஸில் போடும்போது அந்த அலைன்மெண்ட் வந்து போகுது பாருங்க, அந்த ரேஷியோ வந்து கோல்டன் ரேஷியோ எல்லாத்தையும் வந்து கரெக்டாக போகுது பாருங்க. ஸோ அந்த வார்டெக்ஸ் கால்குலேட்டரில் படி போட்டு எடுத்ததுனால தான் அந்த அலைன்மெண்ட் கிடச்சிருச்சு, ப்ரைஸ் டெலிவரியோட அலைன்மெண்ட் கிடச்சிருச்சு. அந்த பிடிஆர்ஐஸ் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் இந்த ரெண்டுத்துக்கு உள்ளார நடக்கிற அந்த பிடிஆர்ஐ மேட்ரிக்ஸோட உண்மையான ஒரு உருவம். அது டெஸ்லா வார்டெக்ஸில் நம்ம ஜிபி லெவலோட கனெக்ட் பண்ணி எடுக்கிறோம், அவ்வளோதான். ஜிபி லெவல் என்னது, ஜிபி லெவல் வார்டெக்ஸில் எப்படி நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்த போது அது எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டீவியேஷன்ஸ் அந்த பேட்டர்ன்ஸ் நமக்கு காட்டி கொடுக்குதோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஜிபி லெவல்ஸும் அதே மாதிரி அதுக்கு தகுந்த PO3 நம்பர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஃபுட் பிரிண்ட் காட்டி கொடுக்குது, அவ்வளோதான். அதோட டீலிங் ரேஞ்சஸ் 3 பிப்பில் இருக்கிற டீலிங் ரேஞ்சஸ் பாருங்க. இந்த 3 பிப்போட இந்த டீலிங் ரேஞ்சஸ் இதுக்குள்ளார வந்து ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த டீலிங் இது வந்து இதோட நெக்ஸ்ட் பார்ட்டிஷன், அதோட நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் தான் இதுதான் அதோட 3rd பார்ட்டிஷன், 4th பார்ட்டிஷன், 5th பார்ட்டிஷன், 6th பார்ட்டிஷன். இப்போ கரண்ட்லி எந்த பார்ட்டிஷன், 6th பார்ட்டிஷன். ஸோ PO3 ஸ்டாப் ரன்ஸ் முடிஞ்சு நம்ம வந்து அந்த 3 பிப்பு இந்த ரேஞ்ச் எல்லாமே வந்து இன்னும் சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் பார்க்குறது. இது வந்து 1 மினிட்ல பார்க்குறது, 1 மினிட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோட இன்னும் டைம் வந்து ஃப்ராக்டல். அந்த 1 மினிட் 15 செகண்டு 5 செகண்ட் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் சார்ட்டில். அப்போ எல்லாம் வந்து 3 பிப்போட டீலிங் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து அந்த பிடிஆர்ஐஸில் நம்ம வந்து கோல்டு பேட்ச் கிளஸ்டரில் அந்தந்த பிடிஆர்ஐஸ் ஏதோ அதை இடத்துல ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. செக் பண்ணால் உங்களுக்கு புரியும் கரெக்டாக. இதுதான் வந்து அந்த டீலிங் ரேஞ்சஸ் வந்து 3, 9, 27. ஸோ இது வந்து 3 பிப்ஸோட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். PO3 3 பிப்ஸுக்கு ரேஞ்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது பவர் ஆஃப் ஸ்டாப் ரன், இந்த ஸ்டாப் ரன் சைஸில் தான் நம்ம வந்து 3 பிப்போட எடுக்கிறோம் டீலிங் ரேஞ்சஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டாப் ரனில் நம்ம எடுத்துக்கலாம். பட் அதுக்கும் வந்து பாருங்கள் ஒரு 3 பிப்பு ஸ்டாப் ரன்ஸ் முடிச்சு இந்த டீலிங் ரேஞ்சஸ் கம்ப்ளீட் இதுக்கு உள்ளார வந்து 3 பிப்பு ஸ்டாப் ரன் எடுத்து தான் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. கரெக்டாக வந்து ஒரு 3 பிப்போட ஸ்டாப் ரன் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது கரெக்டாக. 27க்கு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க 27. உங்களால் கரெக்டாக எப்படி அந்த ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து அந்த அலைன் ஆகிறது பார்க்க முடியுது டீலிங் ரேஞ்சுக்கு கரெக்டாக வந்து பாருங்க. 27ஓட டீலிங் ரேஞ்சு 50% ஈக்விலிபிரியம் எடுத்தாச்சு. ஸோ இதில் எப்படி வந்து இந்த பார்ட்டிஷன் 27ஓட ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன், செகண்ட் பார்ட்டிஷன், இது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டிஷன். ஸோ இது இப்படியே வந்து ஒரு பார்ட்டிஷனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்விங்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இப்போ 27, 9, 3 இது நம்ம அலைன் பண்ணி எடுக்கணும். அது கோல்டு பேட்சோட நம்ம அலைன் பண்ணி அந்த ஃபிக்ஸ்டான பார்ட்டிஷனை நம்ம எடுத்து பார்க்குறோம். அந்த பார்ட்டிஷனுக்குள்ளாட இப்டாவோட வயர் ஃப்ரேம்ஸ். ஸோ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது எதனால வந்து ப்ரைஸ் வந்து 3 பிப்பு, 9 பிப்பு, 27 பிப்பு, 81 பிப்பு, 243 பிப்பு ஏன் வந்து அந்த அளவுக்கு டிராவல் பண்ணி போய் ரிவர்ஸ் கொடுத்து ஸ்விங்ஸ் கிரியேட் பண்ணணும். தட் இஸ் பவர் ஆஃப் 3. அதுதான் பவர் ஆஃப் 3ங்க. ஏன்னா அது அந்த பவர் ஆஃப் 3யோட நம்பர்ஸ், பவர் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ அது அதோட வேலையை காட்டுது. எப்படி நம்ம வார்டெக்ஸில் பார்த்ததோ அதே வேரியேஷன்ஸும் அதே சேஞ்சஸும்
அதோட ரிசல்ட், அதோட எஃபெக்ட் இங்கேயும் நம்மளால பார்க்க முடியுது. சரியா? ஸோ இதுவே நம்ம நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டுக்கு சொல்லலை, நடக்க போகிற மார்க்கெட்டுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அலைன் ஆகுதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் கிடச்சிருச்சு. 27 டீலிங் ரேஞ்சு நான் PO3 போட்டிருக்கிறேன். ஸோ 27 டீலிங் ரேஞ்சில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து ப்ரைஸ் மேலே போகிறது பார்க்க முடியும். ஏன்னா அது அந்த இடத்துல அலைன் ஆயிடுச்சு. இது வேலிடான ஆர்டர் பிளாக். இந்த இடத்துல இருந்து பிரைஸ் எக்ஸ்பேன்ஷன் தான் நடக்கணும். அலைன் ஆயிடுச்சு கரெக்டா. இன்னும் ஹையர் பிரைசஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பார்க்கணும், இப்போ 27 டீலிங் ரேஞ்சு, இது 27 டீலிங் ரேஞ்சு. இந்த டீலிங் ரேஞ்சுக்கு நம்ம ஆர்டர் பிளாக்கு நம்ம பார்த்தபடி நம்ம ஆர்டர் பிளாக் இங்கே செட் ஆயிடுச்சு. நமக்குன்னு ஒரு ஆர்டர் பிளாக் அங்கே வர்ற வரைக்கும், கிரியேட் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்காரணும். அது முடிச்சு இக்லிபிரியத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. மறுபடியும் ஆர்டர் பிளாக் வந்திருக்கு. இது லிக்விடிட்டி, இங்கே இருக்கிற லிக்விடிட்டி டாப் பண்ணிடுச்சு, செல் சைடு எடுத்துருச்சு, ஆர்டர் பிளாக்ல ஏறிடுச்சு. ப்ரைஸ் ஹையர் ப்ரைஸஸ் நோக்கி போகுது. ஸோ அப்போ எப்படி கரெக்டாக பாருங்க, ஒரு 27 டீலிங் ரேஞ்ச் ஆக்ட் ஆகுது பாருங்க. ஸோ இப்போ இப்படி தான், ஏன்னா இது 27 டீலிங் ரேஞ்சஸ் இல்லை, அது எல்லா டீலிங் ரேஞ்சஸும் இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. PO3 படி தான் பார்க்கணும்னு தான் இருக்கு, அவ்வளோதான். PO3 நம்பர்ஸில் தான் இது ஒர்க் ஆகுது கரெக்டாக. 3 பிப்பு, 9 பிப்பு, 27, 81, 243, 729, 2187. அந்த வார்டெக்ஸில் எப்படி நம்பர் ஆட் ஆகும்போது அதோட பேட்டர்ன்ஸ் காட்டுதோ அந்த மாதிரி ஃபுட் பிரிண்டோட கோல்டு பேட்ச் வச்சு இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஆல்கோரிதத்தோட ஃபுட் பிரிண்ட் பார்க்க முடியுது. நார்மல் படி பாருங்க, நார்மல் படி பார்த்தா இது இந்த ஸ்விங் கிரியேட் ஆகணும். 27க்கு இங்க ஸ்விங் இருக்கணும். ஸ்விங் ஹைஸ், ஸ்விங் லோஸ். இதுதான் கோல்டு பேட்ச் படி நாம பார்க்க முடியணும். ஸ்விங் ஹைஸ், ஸ்விங் லோஸ், அந்த ப்ரைஸுக்கு இண்டிகேட்டர் பாருங்க. இந்த ஸ்விங் ஹைஸ், இந்த ஸ்விங் லோஸ் இந்த ப்ரைஸில் வர்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்போ அங்கே எல்லாம் ஒரு ரிவர்சல், அந்த இடத்துல எல்லாம் ஒரு ரிவர்சல் நடக்குது. எதனால நடக்குது? தட் இஸ் பவர் ஆஃப் 3. ஸோ இப்போ அதோட பவர் என்னன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நம்புறேன். That's a divine number. That's a 9 அந்த நியூமராலஜி, அந்த இதை எடுத்து சர்ச் பண்ணா தெரியும். அந்த 9 பவர் WD கேனு. அப்புறம் எவ்வளோ பேர், நிறைய பேருக்கு அதோட சீக்ரெட் பவர் என்னன்னு தெரியும். நம்ம அதை யூஸ் பண்றோம். அதுதான் நம்ம அந்த பவரை இந்த கோல்டு பேட்ச்ல நம்மளால அதை கோல்டு பேட்ச் வச்சு நம்மளால அந்த உண்மையை நம்ம பார்க்க முடியுது. அதோட அந்த வேரியேஷன்ஸ், அந்த கரெக்டான பொசிஷன் எப்படி அந்த அல்கோரிதம் ஃபுட் பிரிண்ட் வச்சு போகுதோ, எப்படி போட்டாலும் நமக்கு ஒரு டீகோடட் வெர்ஷன் கிடைச்சிருக்கு. அதோட டீகோடட் வெர்ஷன் தான் கோல்டு பேட்ச். யூனிவர்ஸுக்கே அது உண்மைகளை காட்டும் போது நமக்கு இது பேட்டர்ன், இது நம்ம ICTM எப்படி ஒரு பேட்டர்ன் படி தான் ட்ரேட். எந்த விதமான ICT ட்ரேடர்ஸும் எல்லாரும் பேட்டர்ன்ஸ் ட்ரேடர்ஸ் தான். எல்லா SMC ட்ரேடர்ஸும் ICT ட்ரேடர்ஸும் ஒரு விதமான பேட்டர்ன் தான். இப்போ ICTயும் ஒரு பேட்டர்ன் தானே, ICTயும் ஒரு பேட்டர்ன் தான். ஸோ நம்ம எங்கே என்டர் ஆகிறோம், இங்கே நம்ம என்டர் ஆகிறோம். ஸோ இது ஒரு பேட்டர்ன் தானே, AMD ஒரு பேட்டர்ன் பேஸ் தானே. ஸோ அப்போ அந்த பேட்டர்னுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு மேஜிக், அந்த பேட்டர்னுக்குள்ளே நம்ம ஒரு நேச்சுரல் பிரைம் நம்பரே நம்ம காட்டி கொடுக்குது. பிரைம் நம்பர் தியரியோட பவர் நம்மளால இங்க பார்க்க முடியுது. அந்த பேட்டர்னோட சீக்வன்ஸ் எப்படி ரன் ஆகுதோ அது நம்மளால பார்க்க முடியுது. கோல்டு பேட்ச் காட்டுது, நமக்கு சீக்வன்ஸ் காட்டி கொடுக்குது. கோல்டு பேட்ச் அல்கோரிதத்தோட அந்த இது காட்டி கொடுக்குது. எல்லா PDRSோட ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை வச்சு
எல்லாத்தையும் வந்து வாட்டெக்ஸில் போட்டு ரெடி பண்ணி கொடுக்குது. கோல்டு பேட்ச் ஜிபி லெவல்ஸ் வந்து அலைன் பண்ணி கொடுக்குது. எல்லாத்தையும் பிடிஆர்ஐஸை கரெக்டாக அலைன் பண்ணி கொடுக்குது. முதல் நாள் நமக்கு தெரியல, ஒரு ஸ்விங்ஸை எடுத்து பார்த்து அதுக்குள்ளார பிடிஆர்ஐஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இப்போ நம்ம பண்றது ஒரு ஃபிக்ஸ்டான பார்ட்டிஷன்ஸ், இந்த பவர் ஆஃப் 3 இந்த நம்பர் யூஸ் பண்ணி பிரைஸ் நம்ம வந்து பார்ட்டிஷனா பிரிச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். 0ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம், பார்ட்டிஷனா பிரிச்சிருக்கிறோம். 3 9 27 81 243 729 21 2179. ஸோ பவர் ஆஃப் 3 நம்பரோட பவர் யூஸ் பண்ணி டீலிங் ரேஞ்சஸை பிரிச்சிருக்கிறோம். அவ்வளோதான். ஸ்விங் லோ ஸ்விங் ஹைஸ் இந்த மாதிரி எடுக்காம நம்ம ஃபிக்ஸ்டா போட்டு வச்சிருக்கிறோம். நம்ம இதுல கோல்டு பேட்ச்ல 3க்குன்னு பார்ட்டிஷன்ஸ், 9க்குன்னு பார்ட்டிஷன், 27க்கு பார்ட்டிஷன், 81ஓட பார்ட்டிஷன், 243 பார்ட்டிஷன்ஸ், 729 பார்ட்டிஷன், அப்படி பெருசாயிட்டு இருக்கு. இப்போ 3 பிப்பு, 9 பிப்பு, 27 பிப்பு எல்லாம் வந்து அந்தந்த அளவுக்கு பார்ட்டிஷன்ஸ் வந்து காட்டி கொடுக்குது. அந்தந்த அளவில் இருக்கிற பார்ட்டிஷன்ஸ் வந்து கோல்டு பேட்ச் காட்டி கொடுக்குது. நம்ம டைரக்டா சார்ட்ல இருந்தே அடிக்கடி பார்க்குறோம். 9 பிப்பு, 3 பிப்பு, 27 பிப்பு கோல்டு பேட்ச் வந்ததுல இருந்து நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்போ அது கரெக்டாக வந்து ஸ்விங்ஸ் கிடைக்குது. PO3 ஸ்டாப் ரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 3 பிப்போட, 9 பிப்போட, 27 பிப்போட நிறைய இடத்துல பார்க்க முடியுது. எதனால அது நடக்குது? ஸோ அதுதான் கேள்வி, முக்கியமான கேள்வி அதுதான். ஏன்னா அது பவர் ஆஃப் 3. வாட்டெக்ஸ் படி எப்படி அந்த யூனிவர்ஸுக்கே அந்த சீக்வன்சஸ் எல்லாம் கொடுக்குதோ அதே மாதிரி மார்க்கெட்டுக்கும் ஆல்கோரிதத்தோட அந்த ஃபுட் பிரிண்ட் காட்டி கொடுக்குது. பிடிஆர்ஐஸ் கரெக்டா காட்டி கொடுக்குது. ரியல் மேட்ரிக்ஸ், ரியல் பிடிஆர்ஐ மேட்ரிக்ஸ் வாட்டெக்ஸ் காட்டி கொடுக்குது கரெக்டா. ஸோ அதுதான் டெஸ்ட்ல பாருங்க 3, 6 and 9 இது முழுசா தெரிஞ்சா இந்த உலகத்தோடைய சீக்ரெட்டுக்குள்ளார ஆக்சஸ் கிடைக்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு அதுல பவர் இருக்கு. அந்த பவர் தான் நம்ம வந்து இதுல கோல்டு பேட்ச்ல காட்டுது. ஸோ அதோட வேலையை காட்டுது. எஃப்இஜில வந்து எப்படி எஃப்இஜி கிரியேட் ஆயிருக்கு, அந்த எஃப்இஜி அந்த இடத்துல கரெக்டா அலைன் ஆகுது. அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது எக்ஸ்பேன்ஷன். ஸோ நெக்ஸ்ட் லிக்விடிட்டி வாய்டு. ஸோ இங்க இருந்து டைரக்டான ஒரு எக்ஸ்பேன்ஷனை பார்க்க முடியுது. ஐசிடியோட ஒரிஜினல் கன்சாலிடேஷன், எக்ஸ்பேன்ஷன். ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் இங்க பார்க்க முடியுது நம்மளால. கன்சாலிடேஷன், எக்ஸ்பேன்ஷன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் இதுல நமக்கு பார்க்கலாம். இல்லை ஃபேர் வேல்யூக்கு அப்போ வந்துருச்சு. ஃபுல் பண்ணது எக்ஸ்பேன்ஷன். இந்த எக்ஸ்பேன்ஷன் முடிஞ்சா பிரேக்கர், இந்த இடத்துல வந்து பிரேக்கர் பிளாக் அலைன் ஆகிறது பார்க்கலாம். ஸோ வந்து கரெக்டா அந்தந்த சினாரியோல நடந்துட்டு இருக்கு. சம்டைம்ஸ் நடக்காம இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது அந்தந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஸோ அவரு செஞ்சாரு பாருங்க, அந்தந்த நம்பர்ஸ் போடும்போது சேஞ்ச் ஆகுது பாருங்க. வாட்டெக்ஸ்ல சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி 81 போட்டு ரேஞ்சு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்துடலாம். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த ஜிபி லெவல் என்ன காட்டுது? அதோட வாட்டெக்ஸ் படி இருக்கிற அலைன்மெண்ட் காட்டி கொடுக்குது. சரியா? அந்த அலைன்மெண்ட் காட்டி கொடுக்குது. ஸோ அது ரியலான ஏரியால. ஸோ டைம் அண்ட் ப்ரைஸ் இஸ் ஃப்ராக்டல். அது அதோட உள்ளர போனாலும் வெளியில போனாலும் அதோட ஃப்ராக்டல்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா. இப்போ கூட பாருங்க 3 பிப்பு எடுத்து பாருங்க. 3 பிப்போட ஸ்விங்ஸ்ல வரலாம். 3 பிப்போட ஸ்விங்ஸ்ல எல்லாம் வந்துட்டு போகும். சரியா? ஸ்டாப் ரன்னும் கிடைச்சிருச்சு. இங்கே பாருங்க, இந்த செல் சைடு லிக்விடிட்டி தாழ கீழே ஸ்டாப் ரன். ஸோ ப்ரைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு பாருங்க. லிக்விடிட்டி வாய்டு, அந்த இடத்துல லிக்விடிட்டி வாய்டு கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல பாருங்க ஒரே அடியா மேல போயிடுச்சு. ஸோ
ஸோ அந்த கிரியேஷன், ஸோ இங்கே வந்து பிரேக்கரு இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகுறதும் பார்க்கலாம். அப்போ ரிவர்ஸ் ஆகும்போதோ சரியான அந்த ஜிபி லெவலை நோக்கி தான் வரும். இன்னும் 0.17 ஜிபி லெவலை நோக்கி தான் வரும் ரிவர்ஸ் ஆகும்போது. இங்க இருக்கிறது அதோட 50% பிரேக்கருக்குள்ளார. ஸோ நெக்ஸ்ட் வி சூஸ் நம்பர் 9. ஸோ நான் இங்கேருந்தே என்ட்ரி போட்டேன். கண்ணாலே பார்த்தேன். ஏன்னா ஆர்டர் பிளாக்கும் வந்துருச்சு, ஸ்டாப் ரன்னும் முடிச்சிருச்சு, ஜூடாஸும் வந்துருச்சு பாருங்கள். க்ளீனான எக்ஸ்பேன்ஷனும் கொடுக்குது. க்ளீனான இடத்துல க்ளீனான அலைன்மெண்ட்டை பார்க்க முடியுது 9லேயும். இது ஃப்ராக்டல் ப்ரைஸு. ஸோ 15 செகண்டில் எடுத்து போட்டு 3 பிப்போட டீலிங் ரேஞ்சஸை வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு இதை தான் பார்க்க முடியுது. 243 எடுத்து வச்சு பார்த்தாலும் இதை தான் பார்க்க முடியுது. டைம் அண்ட் ப்ரைஸோட ஃப்ராக்டலை காட்டுது. இது ப்ரைஸுக்கு இருக்கிற ஃபிக்ஸ்டு டீலிங் ரேஞ்சஸை சொல்லுது இந்த PO3. ஸோ எதனால் அது? ஸோ தேட் இஸ் த பவர் ஆஃப் 3. இதுதான் ஹோப்பி வந்து ப்ரைஸ் டெலிவரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு கோல்டு பேட்சை. பவர் ஆஃப் 3ஆல் டீகோட் பண்ண முடியுது ஆல்கோரிதத்தோட ஃபுட் பிரிண்ட் வந்து சிம்பிளாக நம்மளால் பார்க்க முடியுது. மிகப்பெரிய ஹெல்ப்பு தான் ஜிபி லெவல்ஸு. ஏன்னா அது இல்லாமல் நம்மளால் ப்ராப்பராக சொல்ல முடியாது. அதோட அந்த அலைன்மெண்ட்டு பார்ட்டிஷனில் வருதுனால தான் நமக்கு வந்து க்ளீனான PDRS சூஸ் பண்ண முடியுது. நடக்க போகிற PDRS நம்மளால் ஆல்ரெடி வந்து பார்க்க முடியுது. அந்த இடத்துல தான் அலைன் ஆகும்னு பார்க்க முடியுது. அது எதனால்? அது பவர் ஆஃப் 3னால். அதை வச்சு தான் கோல்டு பேட்ச்சு உருவாக்கி வச்சுருக்காரு வாட்டெக்ஸில் போட்டு. ஸோ இதுதான் டீலிங் ரேஞ்சஸோட ஒரு எக்ஸாக்ட் விஷன் இந்த கோல்டு பேட்சில். சரியா? நம்ம ஸ்விங் ஹைஸுக்கு ஸ்விங் லோஸுக்கு எடுத்து பார்க்குற மாதிரி ஏடிஆர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஜம்ப் பண்ணும் கரெக்டாக சார்ட்லேருந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு இடத்துல கரெக்டாக காட்டும். அந்தந்த அளவுக்கு வந்து ஸ்விங்ஸ் நடக்கிறத பார்க்க முடியும். அதுலேருந்தே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த விதமான ட்ரேடரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து PO3 டீலிங் ரேஞ்சஸை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வந்து பயங்கரமான ஒரு உண்மையே பார்க்க முடியும் உங்களால். கரெக்டாக வந்து நினச்சபடி உங்களால் பயாஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். சத்தியமாக சொல்கிறேன், பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் 27ல் நெக்ஸ்ட் என்ட்ரி. ஸோ இது எதனால் இந்த என்ட்ரி எடுத்தேன்? பிரேக்கர் இதாகிடுச்சு. பிரேக்கர் பிளாக்கில் பிரேக்கர் கிரியேட் ஆகிடுச்சு. என்ட்ரி இங்கிறதே போட்டேன். பிரேக்கர் ஆகிடுச்சு, பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக்கர் பிளாக் கிரியேட்டட். ஸோ பவர் ஆஃப் 3 எல்லாமே வந்து பவர் ஆஃப் 3. அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. இந்த பவர் ஆஃப் 3யோட நம்பர் யூஸ் பண்ணி எடுக்கிற டீலிங் ரேஞ்சஸை வச்சு என்ட்ரி. இதுதான் ரியலான டீலிங் ரேஞ்சஸ். ஃபிக்ஸ்டான பார்ட்டிஷன்ஸ். ப்ரைஸுக்கு இருக்கிற இந்த ப்ரைஸுக்கு நம்ம பார்க்குற 0லேருந்து ஆரம்பிக்கிற பார்ட்டிஷன்ஸ், அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு 3 என்ற நம்பரோட பவர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணி நம்ம வந்து PO3 ரேஞ்சஸ் அலைன் பண்ணி அதில் ட்ரேட் போடுறோம். சிம்பிள், மேட்டர் இஸ் சிம்பிள். ஸோ அது அந்த டீல் நம்ம வியூ பாயிண்ட் வந்து கொஞ்சம் மாற்றணும், அவ்வளோதான். டீலிங் ரேஞ்சஸ் ஹைஸ்லேருந்து லோஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக சார்ட்லேருந்து ஜம்ப் பண்ணி காட்டும். ஸ்ட்ரைட்டாக சார்ட்லேருந்து காட்டும். அந்தந்த அளவுக்கு டீலிங் ரேஞ்சஸ் காட்டிட்டு தான் இருக்கும். அதிலிருந்து அதை நமக்கு ஒரு க்ளூ தருது. இந்த இப்போ ஒரு 36-30 அந்த லெவலுக்கு ஸ்விங்ஸ் போயிட்டு இருக்குதுன்னா, ஒரு ஆவரேஜ் கிடச்சிருச்சுன்னா, ஸோ அது மீன் பண்ணுது 27 டீலிங் ரேஞ்சஸ்க்குள்ள ஆல்கோ வந்து செட் ஆகிட்டு இருக்குன்னு மீன் பண்ணுது. அதுக்குள்ளார ஆல்கோரிதத்தை நம்ம வந்து டீகோட் பண்ணி அதுக்குள்ளேருந்து நம்ம வந்து ட்ரேடை போட்டுக்கலாம். நமக்கு அதான அந்த இது கிடைக்குது. அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த டீலிங் ரேஞ்சஸ் சூஸ் பண்ணி அழகாக என்ட்ரி எடுத்து போயிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் எதனால்?
That is power of 3. அந்த பவர் ஆஃப் 3 தான் நான் இங்கே மீன் பண்ணுறேன். Is it not AMD? ஸோ இங்கே போட்ட என்ட்ரிக்கு என்ன தான் காரணம்? பிரேக்கர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. செல் சைடு லிக்விடிட்டி கிளியர் ஆயிடுச்சு. பிரேக்கர் கிரியேட் ஆயிடுச்சு. பிரேக்கர்லேருந்து என்ட்ரி. ஸோ ஆர்டர் பிளாக் என்று சொல்கிறது எதை சொல்கிறது? ஏதோ ஒரு லிக்விடிட்டியை கிளியர் பண்ணி அங்கே ஆர்டர் எடுக்கணும். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற பை சைட் லிக்விடிட்டி இங்கே இருக்குது. அந்த பை சைட் லிக்விடிட்டியில் ஆர்டர் எடுக்குது. ஸோ ஆர்டர் பிளாக்கு க்ளீனான இடத்துல வந்துருச்சு. ஆர்டர் பிளாக் இடத்துலையே வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டி கிளியர் பண்ணுற இடம் இது. க்ளீனாக ஆர்டர் பிளாக்கும் அதே இடத்துல ஆர்டர் பிளாக்கும் கரெக்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். வேற எதுவும் இல்லைனாலும் நமக்கு ஜிபி லெவல்ஸ் மட்டுமே வச்சு ட்ரேட் இருக்கு. ஏன்னா ஆர்டர் ஃப்ளோ வந்து ஜிபி டு ஜிபி தான் போகுது ஆஸ் பர் ஹோப்பியோட கான்செப்ட் படி. ஸோ ஃபர்தரான கிளாஸஸில் நெக்ஸ்ட் சப்ஜெக்டை பற்றியக்குரிய விஷயங்களை எல்லாத்தையும் நமக்கு பேசலாம். இப்போ வரைக்கும் பவர் ஆஃப் 3 என்ற அதோட பவர் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் நம்ம அதேபடி நம்ம கீழேயும் என்ட்ரி போட்டிருக்கிறோம். கரெக்டாக நம்ம கீழேயும் என்ட்ரி போட்டிருக்கிறோம். மேலே எப்படி என்ட்ரி போட்டோனோ அதேபடி கீழேயும் போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து கீழே இந்த 50% வந்து தான் ஆகணும். ஆஸ் பர் ஐசிடி கன்சோலிடேஷன் எக்ஸ்பேன்ஷன் ரிட்டர்ன் டு EQ ஆர்டர் பிளாக்கு க்ளீனாக வந்துடும். 50% திஸ் இஸ் ரியல் ஆர்டர் பிளாக். இந்த இடத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துக்கே வந்துடும் ப்ரைஸ். ஸோ இப்போ இங்கே பிரேக்கர். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக திரும்பி வரணும். அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இனி நடக்க போகிறது லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன்னு. ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன் இங்கே பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் எதை வச்சு சொல்ல முடியுது? பெர்ஃபெக்டாக நம்மளால PO3 ரேஞ்ச் வச்சு சொல்லலாம். தட் இஸ் த பவர் ஆஃப் 3. அந்த PO3 தான் நான் இந்த செக்ஷன்ல சொல்ல வந்தேன். ஸோ இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம நிக்கோலா டெஸ்லா அவரோட வார்டெக்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ லெட்ஸ் கோ டு திஸ் வீடியோ. Numbers. Number 3, number 6, and number 9. Nikola Tesla, a Serbian-American engineer and physicist, made several breakthroughs in the production, transmission, and application of electric power. He invented the first alternating current AC motor and developed AC generation and transmission technology. He also created the Tesla coil, which is still used in radio technology up to date. Nikola Tesla obtained around 300 patents worldwide for his inventions. He also claimed that he never slept more than 2 hours per day. Tesla's dream was to distribute free electricity to the world. This was a complex concept, but Tesla had the blueprints for this ambitious project. Unfortunately, he didn't get any support from his peers in the scientific community, or even from the investors that pulled back their fundings. Nikola Tesla even proposed in 1896 that contact with alien beings was possible when discussing the potential of using his electric transmission system. He claimed that he has received a repetitive radio signal that could come from the planet Mars. Towards the end of his life, Nikola Tesla wasn't given much acknowledgement from the scientific community. Some even thought that he became delusional because he was talking about aliens and extraterrestrials. Obsession with the number 369 was very obvious.
For example, he would walk around the block 3 times before entering the building. Or he would choose hotel room numbers divisible by 3. If the hotel room number cannot be divided by 3, he would not pick the room. He would also wash his dishes with 18 napkins. Everything he did, he would try to do it in sets of 3. He even went on saying one of his famous quotes, "If you knew the magnificence of 3, 6, and 9, you would have a key to the universe." Now that's very interesting. How can 3 numbers unlock our understanding of the universe? To tackle this properly, I'm going to introduce vortex mathematics created by a scientist named Marco Rodin. In vortex math, or the science of torus anatomy, we're going to divide numbers in 2 sets, or 2 groups. The first group, we have following numbers, which is 1, 2, 4, 5, 7, 8. In this group, if we add, multiply any numbers from 1, 2, 4, 5, 7, 8 with each other, we will always get 1, 2, 4, 5, 7, or 8. As you probably may have already noticed, the group number 2 have 3, 6, and 9. And these numbers, these 3 numbers, you don't see them in group 1, they never appear. No matter how many times you try to add, multiply these numbers, they never equal to 3, 6, or 9. And trust me, I tried this myself so many times. So group number 2 with 3, 6, and 9 has the same pattern as the first group. If you add, multiply any of these numbers with each other, the results will always be equal to, again, 3, 6, or 9. And the numbers from group 1, which are 1, 2, 4, 5, 7, and 8, they never show up in this second group. And the scientist Marco Rodin believes that these numbers represent a vector from the 3rd to the 4th dimension, which he calls a flux field. This diagram is the representation of these 2 groups of numbers. One side is 1, 2, 4. The other side is 8, 7, and 5. This diagram represents how electricity works. It is a stream between 2 polar sides, like a swinging pendulum, between 1, 2, 4, 8, 7, 5, 1, 2, to the infinity. And if you actually imagine the movement, you can see that is very similar to the symbol of the infinity. However, these 2 sides are governed by 3 and 6. 3 governs 1, 2, and 4, and 6 governs 8, 7, and 5. And if you look at the pattern closely, you can see that 1 plus 2 equals 3, and 4 plus 8 equals 3 as well, and 7 plus 5 equals 3. So the numbers on this one side, they all equal to 3. Now let's move on to 6, the numbers on the other side of the number 6. If we add 2 plus 4, that's 6. And if we add 8 plus 7, that also equals to 6. And if we add 5 plus 1, that also equals to 6. So that even proves that these numbers, these 2 sides, are governed by number 3 and number 6. But something which is even more interesting is that these 2 sides, 3 and 6, are also governed by number 9, which is the number of completion, which is the number that governs everything. As you can see in the same diagram, 1 plus 8 equals to 9, and then 7 plus 2 equals to 9, and these are numbers from both 3 and 6 side. Then 5 plus 4 at the bottom equals to 9, and then finally the other governing numbers, 3 plus 6, also equals to 9. So 9 is kind of like the big boss. It's the governing number, it's the president. After all, 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6 plus 7 plus 8 equals to 9. Marco Rodin states, as I mentioned before,
that 3, 6, and 9 represents the fourth dimension. Regardless if it represents the fourth dimension or something else that we still don't know yet, it's clear that this set of numbers have some mystery around it. So let's analyze it even deeper. Nikola Tesla has another famous quote that states, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration." And here again, it's a set of 3. Does that mean that each of the number 3, 6, 9 corresponds to energy, frequency, and vibration accordingly? But this is the area where bridging science and esoteric knowledge can help us get some answers. Nikola Tesla, in another of his famous quotes, said, "The day science begins to study the non-physical phenomena, it will make more progress in 1 decade than in all the previous centuries of its existence." This is all very interesting, but how does this relate to sacred geometry? Where do we find 3, 6, and 9 in sacred geometry? The sacred geometry shapes that represent number 3 are the triangle or the tetrahedron, because we have 3 edges on each side. Number 6, however, is represented by the hexagram, which has 2 tetrahedrons, one pointing upwards, one pointing downwards, that represents the male energy upwards, the female energy downwards, which is perfect balance and harmony. And you can see the hexagram inside of Metatron's cube. So that's number 6. Number 9 is also represented by this beautiful shape here. Now, let me remind you that in numerology, number 3 represents mastery and the beginning of creation, the beginning of something amazing and new. And number 6 represents love, balance, and harmony. Number 9 in numerology represents completion, the end of a cycle. To get to number 6, which is love, balance, and harmony, you have to first accomplish number 3, which is mastery. So first you have to become the master, and then you can reach love, balance, and harmony, which is necessary for existence. And after you master this balance and this harmony, you can close the cycle by reaching number 9. You become a master, you become a creator. That means that 3, 6, and 9 are divine numbers. They are high dimensional numbers. Maybe if we can start using them more, maybe if we meditate on them, maybe Tesla, after all, did everything in sets of 3 because he knew the secret of these numbers. Maybe following the pattern of 3, 6, and 9 will always lead to something greater in our life. இதே கான்செப்ட் தான் நம்ம மார்க்கெட்டில் அப்ளை பண்ண போகிறோம். 3, 6 and 9 that's a special number. இது மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும்.